லாஸ்ட் வீக் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஜானகி அம்மாள்ங்கிற காலேஜில் அயனாடார் ஜானகி அம்மாள் அந்த காலேஜில் 19 வயசாகிற ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி அவங்க லவ் பண்ணிட்டாங்க, காலேஜுக்கு வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னு ஃபேக்காக ஒரு நியூஸ் கிரியேட் பண்ணி அந்த பொண்ணு மேலே பழி போட்டு இதெல்லாம் பண்ணி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி கொண்டுட்டானுங்க. சூசைட் தான், பட் இருந்தாலும் அது கொலை தான். உண்மையான நியூஸ் என்னென்னா, அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கொன்னதுக்கு இவனுங்க மட்டும் காரணம் இல்லை, இன்னும் 2 பேர் இருக்காங்க. முக்கிய குற்றவாளிகளே அவங்க 2 பேரும் தான். அதில் ஒரு பொண்ணு சோலை ராணி வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு போனால் சீனியரை லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே காலேஜுக்குள்ளே எடுத்தது இல்லை, காலேஜ்லேருந்து வெளியே எடுத்தது. அதை அந்த பொண்ணு ஸ்டோரியோ ஏதோ போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. அதை கூட படித்த இன்னொரு பொண்ணு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க பியூனுக்கு அனுப்பியிருக்கா. பியூனுக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன லிங்க்கு, ஏன் பியூனுக்கு அனுப்பினா? ஸோ ஓகே, அப்படி லிங்க் இல்லாட்டியும் சோலை ராணிக்கு இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அந்த பொண்ணோட ஸ்டோரியோ ஏதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பியூனுக்கு அனுப்பணும்? அந்த புனித மகானோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிமாறன். மணிமாறன் என்ன பண்ணார்னா அதை வந்து பிரின்சிபலுக்கு அனுப்பியிருக்காரு. பிரின்சிபலுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் என்னமோ தப்பாக சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இல்லை, நான் கேட்குறேன், அது அந்த பொண்ணோட பர்சனல் லைஃப், அவங்க எப்படியோ நம்ம பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன மணிமாறன் சார்? மூடிட்டு வந்தோமா, பெல் அடித்தோமா, டீ குத்தோமா, வீட்டுக்கு போனோமா, பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருந்தோமா அப்படின்ட்டு இருக்கணும் சார். அதை விட்டுட்டு அடுத்த வீட்டில் என்ன நடக்கும், அடுத்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம் இப்படிலாம் யோசிக்கக்கூடாது சார். நீங்கள் பண்ண அந்த கீழ்த்தரமான ஒரு வேலைனால இப்போ அந்த பொண்ணு உயிரோடு இல்லை. உங்கள் வீட்டில் இப்போ உங்கள் வீட்டு பொண்ணுக்கு யாராச்சும் இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீங்கள் என்ன சார் பண்ணியிருப்பீங்க? உங்கள் மனசு எப்படி துடிச்சிருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அந்த பொண்ணை இழந்து எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ அப்படி கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? மணிமாறன் சார் ப்ளஸ் அந்த போட்டு விட்ட பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் என்னன்னு தெரியல, வெளியே வரல, பசங்க சொல்லலை, சொல்லி தான் அந்த பொண்ணோட பேரே சொல்லியிருப்பேன். அப்புறம் என்னன்னா அந்த காலேஜோட பிரின்சிபல் அதை பற்றி ஒரு சரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் அந்த பொண்ணே பேரண்ட்ஸையும் வர சொல்லி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இங்கே பேரண்ட்ஸ், அதாவது அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அந்த அம்மாவை அசிங்கமாரி அசிங்கமாக ஏதோ பேசியிருக்கானுங்க. அதில் வந்து சோலை ராணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் எல்லாமே குரூப் சென்ட்டானுங்க. அதாவது யாருன்னா அந்த காலேஜோட ஸ்டாஃப்ஸுங்கிற பேரில் இருந்த அரக்கர்கள், அந்த பைத்தியக்காரங்களாம் கூட சேர்ந்து அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் அந்த பொண்ணை வீட்டுக்கு போய் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சரி, சூசைட் பண்ண கேஸ் கேள்விப்பட்டு அந்த கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகலாம், இறுதி சடங்குக்கு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. போய் பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. அப்படி போனால் உங்கள் இன்டர்னல் மார்க் எல்லாத்துலேயும் ஃபெயில் பண்ணிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி அவங்களையும் போக விடலை. ஆனால் இதெல்லாம் ஏன் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வேலை. என்னடா மென்டாலிட்டியில் இருக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு இவ்வளோ டிகிரி படித்து இவ்வளோ மெச்சூராகி பேரம்பேத்தி எடுத்துட்டிங்களா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு அறிவுங்கிறதே இல்லையா? இந்தமாரி தான் ஒரு கீழ்த்தரமாக செய்வீங்களா? இந்த விஷயத்தெல்லாம் எப்படியாச்சும் மூடி மறைச்சிடலாம். அப்புறம் அந்த நம்ம பார்த்துருப்ப டிவி நியூஸ்லலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு. அப்படின்னுமே அவனுக்கு என்னென்னமோ உள்ள ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடி தான் தானுங்க. இந்த கீழ்த்தரமான வேலை நிறைய செஞ்சுருக்கானுங்க உள்ள. ஸோ அதை எதுவும் சொல்லலை பசங்க. அப்புறம் இந்த பசங்கள்லாம் நிறையா ஸ்ட்ரைக் இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு பிரின்சிபலுக்கு வந்து எஃப்ஐஆர், பிரின்சிபலுக்கு அப்புறம் அந்த மணிமாறன் எஃப்ஐஆர். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணான்னு தெரில, போட்டுவிட்ட பொண்ணு. இவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பசங்க கண்ணால் பார்த்தானுங்களா என்னன்னு தெரில. நம்மளோட சிஸ்டமே இதாங்க, நம்மளோட கவர்மெண்ட்டோட சிஸ்டமே இதுதான். நாங்கள் இது பண்ணிட்டோம், அது பண்ணிட்டோம், இது பண்ணியிருக்கோம் வாயில சொல்கிறானுங்களே தவிர எதிரா பண்ணீங்க, என்னடா பண்ணீங்கன்னு கண்ணில் காட்ட மாட்டேங்கிறானுங்க. அப்படி அது ஒரு சட்டம் போடணுங்க, கண்ணில் காட்டணும் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. கண்ணில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல்ல காட்டணும். அப்படின்னா தான் இங்கே மனசு கொஞ்சமாச்சும் நிம்மதியாகும். எதுவுமே காட்டாமல் நான் பண்ணிட்டோங்கிறானுங்க. நான் என்ன பண்ணிட்டோன்னு தான் காட்ட மாட்டேங்கிறானுங்க. அப்படி நீங்கள் 3 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா நம்ம இதை பற்றி பேச தான் இன்னொரு காலேஜில் இன்னொரு பொண்ணுக்கோ பையனுக்கோ இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலை செய்ய மாட்டானுங்க. ஓகே, இதை பற்றி இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் பேசினா போதுமா? இதெல்லாம் தடுத்துட முடியுமா? நாங்களாம் ஒரு ஆளே கிடையாது அவங்களுக்கெல்லாம். இது நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் அவங்களாம் இருக்காங்க.
நம்ம ஐயா சூப்பர் ஸ்டார் அவர் வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு கரூர் மீட்டிங் வந்திருந்தப்போ 41 பேர் செத்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க, அப்படிங்கிற என் உயிர் பதைக்குது, எனக்கு இதனால தானே கட்சி தொடங்கலை அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் வாழ்ந்து அவருக்கு அவரோட உழைப்பை மதித்து காசு போட்டு அவர் இவ்வளோ நாளாக பெரிய ஆளாகிக்கூட தமிழ்நாட்டு மக்களில் இருக்க ஒரு பொண்ணுக்கு இந்தமாரி நடந்திருக்குது. அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற காலேஜ்னால நடந்திருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு ஜஸ்டிஸ் ஆனாமா? அதனால நம்ம எல்லாரும் போய் ஒவ்வொரு செலிபிரிட்டிஸோட கமெண்ட்லேயும் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு சார், இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி ஏதாச்சும் ஒரு அறிக்கையாச்சும் போடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸோட அவங்க சொன்னால் இதை விட பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாரும் போய் நம்ம ஐயா ரஜினி சார், எனக்கு அவரு மேலே தாங்க, அவரு ப்ளஸ் கமல் சார், இவங்க 2 பேருக்கு மேலே தாங்க, ஏன்னா சீனியர் ஆக்டர்ஸ் இவங்க தான், இவங்க போடலை, இவங்க இந்த மீட்டில் இதுக்கெல்லாம் வாய் திறக்கல அப்படின்னா எதுவுமே இங்கே நாளைக்கு ஆகாது. ஸோ வாங்க நம்ம போய் கமெண்ட்ல ரஜினி சாருக்கு போடுவோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கமல் சாருக்கு. நான் ஏன் இவங்க 2 பேருக்கு மட்டும் போடுறேன் அப்படின்னா, நம்ம நாட்டில் ஒரு உயிர் போகக்கூடாது அப்படின்னு பாடுபாடுறதுல ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்குது இவங்க 2 பேரும் தான். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு தான் முக்கியமாக போடுங்க, நீங்களும் போடுங்க. ஸோ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ போங்க, ரஜினி சார் கமல் சார் லாஸ்ட் என்ன போஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ அதில் போய் இந்த சம்பவத்தை பற்றி சொல்லி இதை பற்றி ஒரு அறிக்கை ஒன்று போட சொல்லுங்கள். இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு நம்ம ஐயா ஸ்டாலின் சார்கிட்ட சொல்லுங்கள்.